சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் 15 நாட்கள் ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை. 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த 8ஆம் இடத்துல ஒன்றா இருக்குனாலே பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள் ஏற்படும். முதல் 15 நாட்களுக்கு யாரையுமே நம்பாதீங்க. உறவுகள், நட்புகள் யாராக இருந்தாலும் நம்பாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிற மாதிரியான அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. ஆக யாரையுமே நம்பாதீங்கன்னா என்ன, இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், ஆன்லைன் விஷயங்கள்லாம் கிட்டேயே போயிடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் முதல் 15 நாளைக்கு கை கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டு கடுமையான நஷ்டத்தை கொடுக்கும். இதில் என்ன ஒன்று பண்ணுவார்னா, ராகு 8ல் இருந்து சனியோட சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவார், இப்போ தான் சனி போய் இங்கே சேர்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றதை ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். ஏன்னா அஷ்டமச்சனி மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வேதை அமைப்புகளில் வந்துடுது. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். அந்த ராகு 1.5 வருஷம் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனிக்கு ஒரு பாதுகாப்பு. கோச்சார வேதை அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறதுனால அஷ்டமச்சனி பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் இப்போ கதையை சொல்லுங்கள், அடுத்த மாதம் தானே கோச்சார வேதையாக போகுது. இப்போ அஷ்டமச்சனியாகத்தானே அவர் பலன் தருவார். அஷ்டமச்சனி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சலான்னு நினைக்க வைப்பார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பேராசை அமைப்புகளை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தே தீருவார். 1 லட்சம் கொடு 10 லட்சம் ஆக்கிடலாம், 10 லட்சம் கொடு 2.5 கோடி 3 கோடி வந்துடும். ஷேரு சூப்பராக இருக்குது, ஆன்லைன் கேம் அப்படி இருக்குது, ரம்மியில் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம் இவ்வளோ சம்பாரிச்சிடலான்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அஷ்டமச்சனிக்கு உண்டு. முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருங்க. அது என்ன முதல் 15 நாள், அப்புறம் என்ன 15 நாள்? 2வது 15 நாளில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். அப்போ உங்களுக்கு சித்திரை மாதம் பிறந்துருது. அப்போ அந்த இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடையும் போது மனசு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதி மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு வந்துடுது. யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள், இந்த ஓடிபி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட முக்கியமாக இந்த வர்ற எஸ்எம்எஸில் அந்த லிங்க் அனுத்து, இங்கே லிங்க் அழுத்தினோன்னா பணம் போயிடுதுன்றாங்க பாருங்கள். இந்த மாதிரியான நெகட்டிவான அத்தனை விஷயங்களும் இப்போது இந்த 8ஆம் இடத்துல அத்தனை பாவர்கள் கூடியிருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஏற்படும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமும் கவனமும் பொறுமையும் முதல் 15 நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்த 15 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மையில் எது நல்லது எது கெட்டதுன்னு வந்துடும். நட்புகள் நல்லாயிருக்கும், கை கொடுக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், வீட்டில் நடந்த சண்டை சச்சரவுகள் விலகும். இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற நிலைமை, தொழில் துறைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், அதுக்காக புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே இருக்கிறதான் நீங்கள் நீட்டிச்சுக்கிட்டு போகணுமே தவிர, புதுசாக ஒன்று திறக்கிறேன், கடை திறக்கிறேன், கடைகண்ணி திறக்கிறேன், புதுசாக பிரான்ச்சு திறக்கிறேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முதல் 15 நாட்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்பாக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம்